ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். என்ன ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு. நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, அந்த இடத்திலே நான் உங்கள உயர்த்தப் போறேன். தலை நிமிர்ந்து வாழப் போறீங்க. நீங்க அவமானப்பட்ட இடத்திலே நீங்க தலை நிமிரப் போற நாள் வந்துருச்சுன்னு இயேசப்பா சொல்றாருங்க. என்ன பிரதர் காலையிலே ஜோசியம் சொல்ல வந்துட்டியா? ஜோசியம் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தைய சொல்றேன். கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? வசனத்துல சொல்லப்பட்டிருங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எந்த இடத்துல நீங்க வெட்கத்தை அனுபவிச்சீங்களோ, எந்த இடத்துல அவமானத்தை அனுபவிச்சீங்களோ, அந்த இடத்துல நீங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நீங்க இருப்பீங்கன்னு நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்க மாட்டீங்களா? எனக்கு நடக்காது, மாட்டாது, வராது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எப்பவுமே அதே எண்ணம் தான், அதே வார்த்தை தான், அதே மாதிரி புலம்புறது தான். அப்படி இருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாரு, எதை நினைச்சும் கவலைப்படாது அப்படின்ட்டு. ஆரம்பத்துல நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அற்பமா தாங்க இருக்கும். ஆனா முடிவுல பாத்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதமா மாறுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போக இந்த ஏசப்பா சொல்றாருல, நீங்க படிக்கிற படிப்புல, வேலையில, குடும்ப காரியத்துல, உங்க கடன் பிரச்சனையில, நீங்க எல்லா விஷயத்துல வெட்கத்தை அனுபவிச்சுன்னு இருக்கலாம். எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, எனக்கு இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய மகள்கள் கூட நீங்க ஏகிக் கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு எது நடக்கல, வரல, மாட்டாதுன்னு சொன்னீங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல ஏசப்பா தலை நிமிர்ந்து வாழ வைப்பாருங்க. பேதுரு ஒன்றுத்துக்கு உதவத்த ஒரு ஆள் தான். அந்த உதவமத்த ஆள் எடுத்து ஏசப்பாவால் பயன்படுத்த முடியும்னா நம்மளை பயன்படுத்த முடியாது. நம்மள உதவமத்த ஆளாக தான் இருக்கலாம். ஆனால் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு அவர் மிராக்கல் செய்ய ஆரம்பிச்சுட்டா நம்ம அற்புதங்களை பார்த்துன்னே இருப்போங்க. நம்ம எங்கே வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல ஏசப்பா நம்மளை எடுத்து பயன்படுத்துவாருங்க. நம்ம ஆசீர்வாதமாக வாழ போகிற நாள் சீக்கிரமாக வந்துருச்சு. இன்னைக்கு வந்துடுச்சு. நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நீங்கள் எங்கே அவமானப்பட்டீங்களோ, எங்கே வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு போங்க. தலை நிமிர்ந்து வாழ்வீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நான் மேம்பட்டுக்குங்க. இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. ஏசப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை விட மாட்டார். பெரிய காரியங்களை காண செய்வார். God bless you.